வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். ஸோ 10th சம் எப்படி பண்ணலாம்னா, இப்போ என்ன கொஸ்டின்னா, the rainfall recorded in a various places of 5 districts. 5 டிஸ்ட்ரிக்டோட ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க. அந்த ரெயின்ஃபால் வந்து 45 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. 45 மில்லிமீட்டர் தான் 5 இடத்துல பெய்யுது மழை, 50 மில்லிமீட்டர் அளவில் 13 இடத்துல பெய்யுது மழை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அளவு. இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து அஸ்யூம்டு மீன் எழுத போகிறோம். ஸோ சொல்யூஷன் வந்து எழுதுறேன். ஸோ சொல்யூஷன் வந்து இதுக்கு வந்து அஸ்யூம்டு மீன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னன்னா, இங்கே வந்து அஸ்யூம்டு மீன் வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த சம்மில். இப்போ இங்கே என்ன எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கா? ஸோ 6 நம்பர்னால் சென்டராக 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பரில் பெரிய நம்பர் 60. ஸோ 60 தான் பெரிய நம்பர். அந்த 60 இங்கே எழுதுகிறோம். சரியாப்பா? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 6 நம்பர்ஸில் இது 3 இது 3 போயிடும். சென்டரில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 2 நம்பர் தான் சென்டரில் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 நம்பர் சென்டரில் இருக்கிறப்பா, இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்? 60. ஸோ அந்த 60 தான் அஸ்யூம்டு மீனாக எடுத்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ, இப்போ ஏயோட வேல்யூ என்னது? 60யா? 16 எழுதிடணும். ஏயோட வேல்யூ 16 எழுதிட்டு, இப்போ டேப்லர் காலத்தில் எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு 2 வேல்யூ எழுதணும். எக்ஸ்ஐனா ஒன்றும் இல்லை, இந்த 45 50 55 இருக்குல்ல, இதான் எழுதணும் எக்ஸ்ஐயா. இதுதான் எக்ஸ்ஐயா எழுதணும். இதுதான் எஃப்ஐயா எழுதணும். ஸோ 45 50 55 60 65 70 இதை எழுதுகிறோம். எஃப்ஐயோட வேல்யூ 5 13 4 9 5 4. டிஐயோட வேல்யூ என்ன? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ 45 60 மைனஸ் பண்ணால் -15 வரும். எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன? 45ல். ஏயோட வேல்யூ என்ன? 60. ஸோ அந்த 45 60 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? -15 வரும். டிஐயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ஐ மைனஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ஐயோட வேல்யூ 45, ஏயோட வேல்யூ என்ன எழுதியிருக்கோம்? அஸ்யூம்டு மீன் 16 எழுதியிருக்கோமா? ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி -15 போகிறோம். அதே மாதிரி 50ஐயும் 60ஐயும் மைனஸ் பண்ணோம். இங்கே 50 போடுறோம், இங்கே மைனஸ் போட்டு இங்கே 60 போடுறோம். 50 - 60 -10. அதே மாதிரி எக்ஸ்ஐக்கு மேலே 55 போகிறோம். 55 - ஏ -5, இங்கே 0 வரும். 65 - 65 75 - 60 10. இப்போ டிஐ எழுதிட்டோம். இப்போ டிஐ ஸ்கொயரும் எழுதணும். ஸோ டிஐ ஸ்கொயர் எழுதுனா அதுவும் ஈஸியாக தான் நமக்கு இருக்கும் சம் பண்ண. ஏன்னா ஃபார்முலா டிஐ ஸ்கொயரும் வரும். இப்போ 15 -15 ஸ்கொயர் பண்ண 225, 10 ஸ்கொயர் பண்ண 100, 5 ஸ்கொயர் பண்ண 25, 0 ஸ்கொயர் பண்ண 0, 5 ஸ்கொயர் பண்ண 25, 10 ஸ்கொயர் பண்ண 100. இப்போ இங்கே வந்து எஃப்ஐடிஐ. ஸோ எஃப்ஐடிஐயோட வேல்யூ என்னது? இங்கே எழுதணும். இப்போ எஃப்ஐடிஐ வந்து ஃபார்முலாவில் வரும், அதனால் நம்ம எஃப்ஐடிஐ எழுதுகிறோம். எஃப்ஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இங்கே எஃப்ஐனா 5 இருக்கா, டியோட வேல்யூனா -15 இருக்கா? ஸோ 5 -15 மல்டிபிள் பண்ணால் -75 போடுறோம். இங்கே -130 போடுறோம். இங்கே -20 போடுறோம். 9 × 0 0 போடுறோம். 5 × 5 25 போடுறோம். 4 × 10 14 போடுறோம். இப்போ எஃப்ஐடிஐ ஸ்கொயர் எழுதணும். இப்போ எஃப்ஐடிஐ ஸ்கொயர்னால் என்னதுன்னா, இங்கே எஃப்ஐ இருக்கா, இங்கே டிஐ ஸ்கொயர் இருக்கா. ஸோ 5 × 25 என்ன வரும்? 1125 வரும்.
13 into 300 என்ன வரும் 1300 வரும். 4 into 25 என்ன வரும் 100 வரும். 9 into 0 என்ன வரும் 0ன்னு வரும். 5 into 25 என்ன வரும் 125 வரும். 4 into 100 என்ன வரும் 400ன்னு வரும். இப்போ சம்மேஷன் இப்போ என்னோட வேல்யூ இதை பூரா ஆட் பண்ண வர வேல்யூவை தான் என்னோட வேல்யூ 40ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அதே மாதிரி இதை பூரா ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும்னா -116 வரும். இதை வந்து சம்மேஷன் ஆஃப் FI DIன்னு எழுதணும். சம்மேஷன் ஆஃப் FI DIன்னு எழுதணும். ஸோ இதை வந்து சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயருன்னு எழுதணும். ஸோ இதை பூரா ஆட் பண்ணோம், அதாவது இந்த FI DI ஸ்கொயர் இதை பூரா ஆட் பண்ணால் 3050ன்னு வரும். ஸோ இப்போ வந்து சிக்மா சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர் டிவைடு பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் FI DI by m the whole square. இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும்னா 3050ன்னு போகணும். என்னோடய வேல்யூ 40ன்னு எழுதணும். சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர் என்னது இங்கே 3050 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இதை அப்படியே எழுதணும். மைனஸ் போட்டு இப்போ என்னோடய வேல்யூ 40 இங்கே இருக்குது, அந்த 40 கீழே எழுதிட்டு சம்மேஷன் ஆஃப் FI DI இங்கே இருக்குது. சம்மேஷன் ஆஃப் FI DI இங்கே என்ன எழுதியிருக்கோம் -160. ஸோ அந்த 160 இங்கே போடுறோம், தி ஹோல் ஸ்கொயருன்னு போடுறோம். இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணி இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 76.25 வரும். மைனஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4 வரும். இதை கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். ஸோ 76.25 -4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 16ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 60.25ன்னு வரும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 60.25ன்னு வரும். சாரி, இதை வந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 7.76ன்னு வரும். ஸோ சிக்மாவோட வேல்யூ 7.76. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஈஸியான சம் தான்.